இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு விதமான ரெஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் லெமன், ரோஸ் எசன்ஸ், சர்க்கரை, புதினா இலை, உப்பு, மிளகு, ரோஜா, ஐஸ், சோடா. ஒரு கிளாஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை கருப்பு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பண்ண சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு இது நல்லா அழுத்தி விட்டு அதில் இருக்கிற சாரெலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொடி பண்ண ஐஸ் சேர்த்துட்டு ஒரு பாட்டில் கோலி சோடா சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. கொஞ்சமா ஐஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புதினா இலையை டாப்பிங்ஸா வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு விதமான மொஜிட்டோ செய்யறதுக்கு ஒரு கிளாஸ்ல பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரோஜா இதழ்களை சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரோஜாவா இருந்தால் பெட்டரா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சு வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிட்டு இதுல இருக்கிற சாரெல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடி பண்ண ஐஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பாட்டில் கோலி சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயும் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். டாப்பிங்ஸ்க்கு ஐஸ் சேர்த்துக்கலாம். சுவையான ரோஸ் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. சுவையான லெமன் மொஜிட்டோ அண்ட் ரோஸ் மொஜிட்டோ ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.